டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது, இந்த டெட் எக்ஸாம ஈஸியா நீங்க கிளியர் பண்ணணும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. டெட் எக்ஸாம பத்தின நோ ஐடியா அப்டின்னா, டெட் எக்ஸாம நான் கிளியர் பண்ணிடணும். பட் நோ ஐடியா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமு. இல்ல நான் எழுத போறது இதுதான் லாஸ்ட் டைம். ஸோ நான் இதுக்கு மேல வந்து பார்த்தேன்னா, டெட் எக்ஸாம் எழுதுற ஐடியா இல்ல. ஒரே டைம்லயே நான் பாஸ் பண்ணணும் அப்டின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் உங்க கையில இருக்க வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு எவ்வளோ நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுடைய ரிசல்ட்டுமே இருக்கும். ஏன் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்டின்னா, ரீசென்ட்டா 2023ல மொத்தம் 11 நாள் நடந்தது எக்ஸாம். காலை, மாலை, காலை, மாலை அப்டின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து 11 நாள் எக்ஸாம் நடந்தது. ஸோ இந்த 11 நாள்ல மொத்தம் 22 பேட்ச். ஸோ இந்த 22 பேட்சுமே நியூ சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் எடுத்தாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, பழைய சிலபஸ் 2012, 2013, 17, 19 ஸோ இதுலலாம் நடந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாம் சிலபஸ் பழைய சிலபஸ் புக்கு. இப்ப அந்த சிலபஸ் புக் வந்து கிடையவே கிடையாது. அது எல்லாமே எடுத்துட்டாங்க. இப்ப நியூ சிலபஸ் புக்ல வந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ண சொல்றேன். ஸோ அந்த மாதிரி வந்து நெறைய பேர் கேட்டது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம எப்படி வந்து படிச்சு யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷனோட நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேப்பர் 2 உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் இது. இத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம அகாடமில ஒரு புக்காவே நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, புக்காவே குடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீன்ல உங்களுக்கு. புக்காவே உங்களுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க குடுக்குறோம். ஸோ தமிழுக்கு தனியாவும், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் சைக்காலஜி, மேத்ஸ் அண்ட் சயன்ஸ் மேஜரா இருந்தீங்கன்னா, மேத்ஸ் அண்ட் சயன்ஸ், சோசியல் சயன்ஸ் மேஜரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சோசியல் சயன்ஸ் புக்கு. ஸோ இது மாதிரி நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதனுடைய பிரைஸ் 1500. ஸோ நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1500 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ மொத்தம் 4 புக் வரும். தமிழுக்கு 1, இங்கிலீஷ்க்கு 1, சைக்காலஜிக்கு 1, அதுக்கப்புறம் மேத்ஸ் அண்ட் சயன்ஸ்க்கு 1. அப்படி இல்லன்னா, சோசியல் சயன்ஸ்க்கு 1. ஸோ இந்த 4 புக் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கையில கண்டிப்பா இருக்கணும். டெட் எக்ஸாம் நீங்க பேப்பர் 2 கிளியர் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஜஸ்ட் 82 மார்க்குக்கு. இதிலிருந்து கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகுமா அப்படின்றது ஒரு கொஸ்டினா இருக்கும். கண்டிப்பா இதிலிருந்து கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகுறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ரீசன் ஒரே ஒரு லெசன்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ 22 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அவங்க செட் பண்ணணும். ஓவராலா ஒவ்வொரு இப்ப தமிழ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 22 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அந்த 22 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர அவங்க 6 டூ 10க்குள்ள தான் புக்ல இருந்து கவர் பண்ணணும். அப்போ 6 டூ 10க்குள்ள இருந்து 22 செட் அப்படின்னும்போது, ஒவ்வொரு செட்லயும் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ இவ்ளோ கொஸ்டின்ஸ் 22 இன்டு 30. ஸோ இந்த இவ்ளோ கொஸ்டின்ஸ நாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெறைய ரிப்பீட்டடா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில லெசன்ஸ்ல இருந்தே தான் கொஸ்டின்ஸா இருந்திருக்குமே. இது திருப்பியும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, டெட் எக்ஸாம் வைக்கும்போது, இதிலிருந்து கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஆவது ரிப்பீட்டட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெஃபினட்டா. தமிழா இருக்கட்டும், இல்ல இங்கிலீஷா இருக்கட்டும், சைக்காலஜி. சைக்காலஜிலலாம் எனக்கு நாலேட்ஜ் இல்ல. எனக்கு சைக்காலஜிய பத்தின ஐடியாவே இல்ல. சைக்காலஜில எனக்கு வந்து மார்க்கே வராது அப்படின்றவங்க, கண்டிப்பா இந்த புக் உங்க கையில இருக்கணும். சைக்காலஜிய பொறுத்தவரைக்கும், கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க அப்படின்றது வேண்டாம். எப்படி கேட்டுட்டு இருக்காங்க? டிஆர்பி போர்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ல எப்படி வந்து கொஸ்டின் எடுத்திருக்கிறாங்க? அதையே நம்ம கையில வச்சுக்குவோம். அத கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, பிரிப்பரேஷன போடுங்க. உளவியல் அப்படின்னும்போது, கல்வி உளவியல்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க? ஒரு மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு 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 டாபிக்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க? கல்விய இப்ப வளர்ச்சி அப்படின்றாங்க. ஸோ வளர்ச்சி, முதிர்ச்சி அப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்ப பியாஜெட்ட பத்தி எப்படி கேட்டிருக்காங்க? நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, சைக்காட்டிஸ்ட் பத்திலாம் இருக்கும். எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு அகாடமில தயார் பண்ற கொஸ்டின்ஸ் இருக்கட்டும். ஒரிஜினல் டிஆர்பி போர்ட்லருந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி தயார் பண்ணியிருக்காங்க? எப்படி ஃப்ரேம் பண்றாங்க? என்ன மாரியெல்லாம் கொஸ்டின்ஸ் எடுக்குறாங்க? எங்கருந்து எடுக்குறாங்க? இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சிலது வந்து நம்ம கேதர் பண்ணிட்டாலே, 100% நம்மளுக்கு வந்து அதுல வந்து ஒரு பேசிக் நாலேட்ஜ் கிடைச்சிரும். ஈஸியா மார்க்கையும் ஸ்கோர் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவை 82 மார்க்கு. அந்த 82 மார்க்குக்கு உங்க கையில இருக்கிற வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான்.
ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்றது நிறைய பேட்டர்னில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு, அப்புறம் மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ், ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் கூட நீங்கள் வச்சுட்ருப்பீங்க. பட் பேப்பர் 2க்கு நான் ஸ்பெஷலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிறையவே கான்சன்ட்ரேட் கொடுக்குறேன். ஸோ தனித்தனி புக்காக நான் தந்துடுறேன். தனித்தனி புக்கு தரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி சோஷியல் சயின்ஸ் படிக்கிறீங்களா, சோஷியல் சயின்ஸ் புக் எடுத்துக்கிறீங்க. இதிலேருந்து கொஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டிருக்காங்க, கீ ஆன்சரோட எல்லாத்துக்குமே கீ ஆன்சர் இருக்கும். இப்போ நீங்கள் தமிழ் படிக்கிறீங்க, தமிழ்லேருந்து கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம வந்து தனியாக வச்சுக்கிறோம் ஒரே ஒரு புக்காக. தமிழ்லேருந்து கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, நம்ம படிக்கிறது கரெக்டாக நம்மள வந்து ஒரு சில கொஷின்ஸ் வருதா, இல்லை இதை படிச்சுட்டு டைரெக்டாக மெட்டீரியலில் போய் படிக்கலாமா? கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்கு டெஃபினட்டாக உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், ஸ்டடி மெட்டீரியல் படிங்க, இல்லை நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். எப்படி பண்ணாலுமே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் உங்கள் கையில் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான ஒரு சிம்பிளே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நாம் ப்ரிப்ரேஷனை கரெக்டாக போகிறோமா, இன்னொன்று ப்ரீவியஸாக கேட்டிருக்கிற கொஷினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா, எந்தெந்த லெசன்ஸ்லலாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, இப்போது கிராமருக்கு நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணுமா, இல்லை உரைநடைக்கு அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமா, இல்லை ப்ரோஸ் போயம்லாம் இருக்குது இங்கிலீஷில் அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்ட்ரெஸ்டட் வேணுன்றவங்க எனக்கு கொஞ்சம் பிஃபோராக ஆர்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிடைக்கும். ரீசன் இது நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் லிமிட்டடாக தான் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பை பண்ணிட்டாங்க. ஸோ கம்மியாக தான் இருக்குது. வேணுன்றவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பிஃபோராக பை பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஃபார்மேட் வந்து பொறுத்த வரைக்கும் ரீசனபிளாக இருக்கும், படிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஷின் எல்லாமே நல்லா வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் கீழே 4 ஆப்ஷன்ஸு பக்காவாக அழகாக உங்களுக்கு வந்து ரெடி பண்ண ஒரு புக்கு. நீங்கள் எந்த அகாடமியில் வேணாலும் போங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. இதை வேணால் நான் வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சாக கூட நான் கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு கொஷின்ஸும் தனித்தனியாக எடுத்து, தமிழுக்கு தனியாக, இங்கிலீஷ்க்கு தனியாக, மேக்ஸுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடுத்து நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு புக்காக போட்டு அதை உங்களுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் வேணும், எனக்கு இந்த புக் வந்து தேவைப்படுது, நான் டெட் எக்ஸாம் ஒரே டைமில் நான் வந்து கிளியர் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்றவங்க ஸோ 1500 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நான் இங்கே நான் கொடுத்துட்றேன். இன்ட்ரெஸ்டட் வேணுன்றவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும் 9790899652. ஸோ இந்த நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும். என்ன பண்ணுங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி இந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த புக்கோடைய வேல்யூ இது நீங்கள் வாங்கி பார்த்த பிறகு தான் தெரியும். ஸோ இப்போ நான் சொல்கிறத விட இந்த டெட் எக்ஸாம் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இப்போது ப்ரிப்பரேஷன் போட்டாங்க. இப்போது கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்குமே வந்து பார்த்தோன்னா இது வந்து நீடட், மேண்டட்ரி. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி நான் கிளியர் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த புக்கு உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னாலே ஈஸியாக பாஸ் பண்ணலாம். வேறு எதனா உங்களுக்கு என்ன ஐடியா வேணும் அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். என்னென்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ப்ரிப்ரேஷனை போட்டு கொண்டு போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொண்டு போகிறேன். இந்த புக்கு வேணுன்றவங்க மட்டும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.